காட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண வேண்டுமா? இன்றைக்கு காணப்போகிறீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் உங்கள் விடுதலை நன்னாள். இயேசு பிறந்தது முக்கியமல்ல, அவர் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் முக்கியமானது. பிறந்த தினத்தில் நாம் யோசிக்கக்கூடியது, இயேசு சாகவில்லை. பிறந்தவர் இன்னும் பிறந்தவராய், பாலகனாய் பிறந்தவராய் இன்னுமே இளைஞர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவை நோக்கி ஜெபம் செய்வோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆவே வாசலில் காத்திருப்பேன். தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். துதிப்பார்கள் தூய்மையுடன், துதிப்பார்கள் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு தெய்வமே. எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் எங்களோடு இடைப்பட்டதற்காக போற்றோம்மா. நீர் எங்களுக்காக இந்த பூமியில் இருந்தாரே, எங்களுக்காக வாழ்க்கை அதிசயங்களை செய்தி, எங்களுக்காய் மறித்து, எங்களுக்காக உயிர்த்தெழுந்து எங்கள் உள்ளத்தில் இப்போது வாசம் பண்ணுகிறீர். மீண்டும் ஒரு நாள் நியாயம் தீர்க்கும்படியாய், எங்களை சமூகத்தில் எடுத்துக்கொள்ள முடியாய் நீர் வாழப்போகிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். வறுமை பிள்ளைகளுக்கு நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது சொல்லிக்கிறேன். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வார்த்தை வரும்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை தொட்டிரப்பா, அநேகரை தொட்டிரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் வியாதிகள் அவதிப்படுகிறார்களப்பா. தீராத வியாதிகள் அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போது தொடும்படியாய், மீண்டும் தொடும்படியாய் என்று வைக்கிறதையா. வறுமையிலும் கடன் பிரச்சனையிலும் குழப்பத்திலும் வாழ்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று கேட்பா. உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை தொழுகிறார்கள், குடும்பத்தில் அமைதி உண்டு பண்ணுகிறார்கள், குடும்பத்தில் சமாதானம் உண்டு பண்ணுகிறாக, தெரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதாக, திருமணமாக திருமணம் நடப்பதாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக, குழந்தை பாக்கியம் என்ற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பீராக, வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை கொடுப்பீராக, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிப்பீராக, வேலை ஸ்தலத்து பிள்ளைகளை உயர்த்துவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பியா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அக்னியாய் பயன்படுத்துகிறாக. உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலை அடைக்க முடியாது என்று வைக்கிறேன். சண்டாலோடு எதிர்த்து போராட உங்களுடைய பிள்ளைகளுக்கு